வணக்கம். இன்றைய இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது LGNS இன் வரலாறு விளக்கப்பட்டது அப்படின்னு ஒரு யூடியூப் கேள்வி பதில் அமர்வு பத்தி தான். ஆமா, எல்ஜிஎன்எஸ்னா என்ன, யார் அதை உருவாக்குனாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, இதை எல்லாத்தையும் தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இந்த ஆரம்பிக்கிற இடம் தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கரெக்ட். ஒரு டெக்னாலஜிய பத்தி பேசாம உலக வர்த்தகத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. அமெரிக்க டாலரோட ஆதிக்கம். ஆமா, அதுதான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு டெக்னாலஜி உருவாகிறதுக்கு காரணம் ஒரு புவிசார் அரசியல் சிக்கல். ஆமா, ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் நிபுணர் ரூம்ல உட்கார்ந்து யோசிச்ச விஷயம் மட்டும் இல்ல இது. நிஜ உலக பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. மிக சரியா சொன்னீங்க. அந்த பிரச்சனை என்னன்னா, உலக வர்த்தகத்தையே ஒரே ஒரு நாட்டோட பணம் கட்டுப்படுத்துறது தான். இத பேச்சாளர் ரொம்ப எளிமையா விளக்குறாரு. முதல்ல பண்டமாற்று முறை, அப்புறம் தங்கம், வெள்ளி நாணயங்கள். ஆமா. ஆனா நாடுகள் தங்களுக்குள்ள வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சப்போ ஒரு பொதுவான நாணயம் தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்துல தான் அமெரிக்க டாலர் வந்து உக்காந்துக்குச்சு. இதனால என்ன ஆச்சுன்னு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு. அந்த இந்தியா சவுதி அரேபியா உதாரணம் தானே? ஆமா. இப்ப இந்தியா சவுதி அரேபியா கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்கணும்னு வைங்க. ஓகே. நேரடியா நம்ம ரூபாய கொடுத்து வாங்க முடியாது. முதல்ல நம்ம பணத்தை கொடுத்து அமெரிக்கா கிட்ட இருந்து டாலர் வாங்கணும். ஆமா. அப்புறம் அந்த டாலரை சவுதி அரேபியாவுக்கு கொடுத்து பெட்ரோல் வாங்கணும். இத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அமெரிக்காவோட அதிகாரம் எவ்வளவு பெருசுன்னு புரியும். இதுல அமெரிக்காவுக்கு நேரடி சம்பந்தமே இல்ல. சம்பந்தமே இல்ல. ஆனா ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இது வெறும் பணம் மட்டும் இல்ல, இது ஒரு பவர். நிச்சயமா. ஒரு நாடு அவங்களுக்கு பிடிக்காததை செஞ்சா பொருளாதார தடை விதிச்சு டாலர் பயன்படுத்த முடியாதபடி செஞ்சிருவாங்க. உலக வர்த்தகத்தில இருந்தே அவங்கள துண்டிச்சிட முடியும். ஆமா. அப்போ பிரச்சனை இதுதான். அதிகாரம் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கு. சரி, இதுக்கு முதல் தீர்வா இல்ல ஒரு சவாலா வந்ததுதான் பிட்காயின். இத உருவாக்குனவர் சட்டோஷி நாகமோட்டோன்னு சொன்னாலும் பேச்சாளர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. யார் உருவாக்குனாங்கன்றதை விட ஆமா, அது என்ன செய்யுதுங்கிறது தான் முக்கியம். கரெக்ட். பிட்காயின் கொண்டு வந்த அடிப்படை மாற்றம் பரவலாக்கம், டீசென்ட்ரலைசேஷன். அது ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் இல்லையா? ரொம்ப பெரிய மாற்றம். நாம பொதுவா பேங்க், அரசாங்கம்னு சில அமைப்புகளை நம்பி பழகிட்டோம். ஆமாம். ஆனா பரவலாக்கம் என்ன சொல்லுதுன்னா, அமைப்புகளை நம்பாதீங்க, கணிதத்தை நம்புங்கன்னு சொல்லுது. ஓஹோ. இங்க அதிகாரம் பகிரப்படுது. ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரிங்கிற தேவையே இல்லாம போகுது. அதுதான் உண்மையான புரட்சி. சரி, அப்போ திரும்பவும் அதே உதாரணத்துக்கு வருவோம். பிட்காயின் வந்ததால இந்தியா இப்போ அமெரிக்காவை தாண்டி நேரடியா சவுதி அரேபியா கூட வர்த்தகம் பண்ண முடியும். அப்ப பிரச்சனை தீர்ந்தது இல்லையா? தீர்ந்த மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு தீர்வு வரும்போது கூடவே ஒரு புது பிரச்சனையும் வரும். அப்படியா? என்ன பிரச்சனை? பிட்காயினோட மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் அதோட விலை ஏற்ற இறக்கம், வாலடைலிட்டி. ஆமா ஆமா, அதோட மதிப்பு நிலையா இல்ல. கரெக்ட். பேச்சாளரும் அத சொல்றாரு. ஒரு நாள்ல பிட்காயின் விலை 4% ஏறி இறங்குனா சில ஆயிரம் ரூபாய் வர்த்தகத்துல அது தெரியாது. ஆனா மில்லியன் டாலர் பெட்ரோல் வர்த்தகத்துல அந்த 4% ஒரு பெரிய தொகை. பணம் கொடுக்கற நேரத்துல விலை குறைஞ்சா வித்தவருக்கு பெரிய நஷ்டம். இது சர்வதேச வர்த்தகத்தையே ஒரு சூதாட்டம் மாதிரி ஆக்கிருச்சு. அப்போ இது ஒரு முக்கியமான பாடம். ஒரு டெக்னாலஜி கொள்கை அளவுல நல்லா இருந்தாலும் ஆமா, நடைமுறைக்கு அது நிலையானதா இருக்கணும், நம்பகமானதா இருக்கணும். இந்த நிலையற்ற தன்மை தான் அடுத்த கட்டத்துக்கு வழிவகுத்தது. ஒரு தொடர் சங்கிலி வினை மாதிரி. சரி, அப்போ பிட்காயின் ஒரு டிஜிட்டல் தங்கம் மாதிரி. மதிப்பு இருக்கு, ஆனா கடையில கொடுத்து சாமான் வாங்க முடியாது. அருமையா சொன்னீங்க. அப்போ அடுத்து என்ன தேவைப்பட்டது? இந்த அமைப்பு பரவலாக்கப்பட்டதா மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும். அந்த இடத்துல தான் எத்திரியம் வருது. எத்திரியம் வந்து பிட்காயினோட பரவலாக்க கொள்கையை எடுத்துக்கிட்டு அது கூடவே ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் அப்படின்னு ஒரு புது விஷயத்தை சேர்த்துது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அதென்னது? அது வந்து சில நிபந்தனைகள் பூர்த்தியானதும் மனுஷங்க தலையீடு இல்லாமல தானாவே செயல்படுற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். பேச்சாளர் இதுக்கு ஒரு சூப்பரான ஒப்புமை சொல்றாரு. அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் உதாரணம் தானே? ஆமா, எத்தீரியம் ஒரு ஆண்ட்ராய்டு மாதிரிங்கிறாரு. அது விஷயத்தை ரொம்ப எளிமையாக்குது. ஆண்ட்ராய்டு ஒரு தளம். அத வச்சு டெவலப்பர்ஸ் ஓலா, ஊபர் மாதிரி ஆப்ஸ் உருவாக்குறாங்க. ஆமா. அது மாதிரி எத்தீரியம்ங்கிற தளத்தை வச்சு யார் வேணும்னாலும் பரவலாக்கப்பட்ட செயலிகளை, அதாவது டி ஆப்ஸ் உருவாக்க முடியும். இந்த தளம், அதாவது பிளாட்ஃபார்ம்ங்கிற கான்செப்ட் ரொம்ப சக்தி வாய்ந்தது. எப்படி? எத்தீரியம் ஒரு தனிப்பட்ட தீர்வு மட்டும் கொடுக்கல,
அது ஆயிரக்கணக்கான புது தீர்வுகளை உருவாக்க மத்தவங்களுக்கு ஒரு கருவிப்பட்டிய கொடுத்துச்சு. ஓ, அப்போ அது ஒரு பெரிய பாய்ச்சல். ஆமா, ஆனா இங்கேயும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. வேகம், பரிவர்த்தனை கட்டணம்னு சிலது. அதுலயும் சில பிரச்சனைகள். ஆமா, இந்த வரலாற்று பயணத்தோட அடுத்த கட்டமா இந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிற ஒரு முழுமையான தீர்வாதான் பேச்சாளர் ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் அறிமுகப்படுத்துறாரு. ஆமா. அவங்களோட லட்சியமே ரொம்ப பெருசு. அது அப்படியே மேற்கோள் காட்டுறீங்களா? கண்டிப்பா. மாற்ற முடியாத, முழுமையான தன்னாட்சி கொண்ட, பாதுகாப்பான, தனிப்பட்ட, நியாயமான மற்றும் பரவலாக்கப்பட்ட நிதி அமைப்பை உருவாக்குவது. வாவ், இதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கு போல. நிச்சயமா. சரி, அப்போ ஒவ்வொன்னா பாப்போம். மாற்ற முடியாதது, அதாவது இம்மியூட்டபிள்னா என்ன? அது பேச்சாளர் புவியீர்ப்பு விதியோட ஒப்பிடுறாரு. ஒரு தடவை உருவாக்கின விதிகளை யாராலையும் மாத்த முடியாது. இதனால என்ன நன்மை? ஒரு நிதி அமைப்புல விதிகள் உருவாக்கப்பட்ட பிறகு அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தர் தனக்கு சாதகமா அதை மாத்த முடியாது. இது ஊழலை தடுக்கும். ஓகே, கணிக்கக்கூடியதா இருக்கும். கரெக்ட். ஒரு நிச்சயத்தன்மை கிடைக்கும். அடுத்து தன்னாட்சி, ஆட்டோனமஸ். இதுக்கு அர்த்தம் இந்த அமைப்பு எந்த ஒரு தனி நபர், நிறுவனம் இல்ல நாட்டோட கட்டுப்பாட்டிலையும் இல்ல. அப்போ இதை யாருமே கண்ட்ரோல் பண்ணலையா? இல்ல. இது முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் புரோகிராம் அடிப்படையில இயங்குது. குறைந்தபட்சம் அதுதான் உங்களோட கோட்பாடு. சரி, அப்போ உங்க தீர்க்க முயற்சி பண்ற முக்கிய பிரச்சனை இப்போ இருக்கிற மையப்படுத்தப்பட்ட பேங்கிங் சிஸ்டம். ஆமா. தகுதியானவங்களுக்கு கடன் கிடைக்காதது, பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் விதிகளை வளைக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கும்னு சொல்றாங்க. இதை உருவாக்க 12 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சதாவும் சொல்றாரு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். ஒரு அமைப்புக்கு இவ்வளவு பெரிய லட்சியம் இருக்கும்போது மக்கள் அதை எப்படி நம்புவாங்க? ஆமா, அது ஒரு நல்ல கேள்வி. இந்த மாதிரி திட்டங்கள் மேல ஒரு பொதுவான சந்தேகம் இருக்குமே. இருக்கு. நீங்க அந்த சந்தேகத்தை கரெக்டா தொட்டீங்க. இந்த அமைப்பு மேல இருக்கிற ஒரு முக்கிய விமர்சனம், இது ஒரு MLM, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் திட்டங்கிறது. ஆமா. அந்த MLMங்கிற வார்த்தையை கேட்டாலே மக்களுக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருது. அது ஏன்? பொதுவா MLM திட்டங்கள்ல பொருளை விக்கிறத விட புதுசா ஆள் சேர்க்கறதுல தான் அதிக கவனம் இருக்கும். ஓஹோ, உங்க வருமானம் நீங்க சேர்க்கிற ஆட்களை பொறுத்து அமையும். இது ஒரு கட்டத்துல உடையக்கூடிய ஒரு பிரமிட் அமைப்பை உருவாக்கிடும். அதனால தான் அந்த பயம். சரி. இதுக்கு பேச்சாளர் என்ன பதில் சொல்றாரு? அவரோட வாதம் என்னன்னா, எங்க நோக்கம் நல்லது. இந்த நல்ல விஷயத்த உலகமெல்லாம் வேகமா பரப்ப நாங்க ஒரு நெட்வொர்க் அமைப்பை பயன்படுத்துறோம். காரை விக்கிற முறைய வச்சு காரை எடை போடாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதேதான். அதுக்கு மேல தங்களோட நோக்கம் ஏமாத்துறது இல்லன்னு நிரூபிக்க சில தொழில்நுட்ப பாதுகாப்பு அம்சங்களை சொல்றாங்க. இதுதான் முக்கியமான பகுதி. எங்க வார்த்தைய நம்பாதீங்க, எங்க டெக்னாலஜிய பாருங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட். அது என்ன தொழில்நுட்ப பாதுகாப்பு அம்சங்கள்? 2 முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ஒன்னு, உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு டோக்கனுக்கும் காக்கு மதிப்பா $1 ஒதுக்கப்பட்டிருக்கு. ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ பேக்கப். அப்படின்னா அவங்க உருவாக்குற ஒவ்வொரு டிஜிட்டல் நாணயத்துக்கும் $1 மதிப்பை கையிருப்புல வச்சிருப்பதா சொல்றாங்க. இது அந்த நாணயத்தோட மதிப்பு 0 ஆகாம தடுக்கிற ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி. ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது லாக்கிங் சிஸ்டம். இது ரொம்ப முக்கியம். லாக்கிங். ஆமா, இத உருவாக்குனவங்க தங்களோட டோக்கன்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு விற்க மாட்டோன்னு தொழில்நுட்ப ரீதியாவே ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. இது எதை தடுக்குது? நிறுவனத்தை ஆரம்பிச்சவங்களே விலையை ஏத்தி அப்புறம் எல்லாத்தையும் வித்துட்டு ஓடி போறதை இது தடுக்குது. ஓ, நாங்க இந்த திட்டத்துல நீண்ட காலத்துக்கு இருக்கோம்னு முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற முயற்சி. சரியா சொன்னீங்க. எங்க விற்பனை முறையை பார்த்து எங்களை MLMன்னு சொல்லாதீங்க, நாங்க அமைச்சிருக்கிற இந்த பாதுகாப்பு அம்சங்களை பாருங்க அப்படிங்கறத அவங்க வாதம். சரி, அப்போ இந்த மொத்த கலந்துரையாடலையும் ஒரு முறை திரும்பி பார்த்தா, ம்ஹும். டாலர் ஆதிக்கத்துல இருந்த பிரச்சனையில ஆரம்பிச்சு அதுக்கு தீர்வா பிட்காயின் வந்தது. அப்புறம் எத்தீரியத்தோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், கடைசியா எல்லாத்தையும் சரி செய்ய முயற்சி பண்ற ஆர்ஜின் LGNS வரைக்கும் ஒரு பெரிய பயணத்தை பார்த்திருக்கோம். இந்த திட்டம் நிதித்துறையவே மாத்தி அமைக்கிற ஒரு பெரிய லட்சியத்தோட இருக்குன்னு தெரியுது. ஆமா, இது வெறும் இன்னொரு கிரிப்டோ கரன்சி இல்ல, வங்கிகள் செயல்படுற விதத்தையே மாத்த நினைக்கிற ஒரு முயற்சி. வெற்றி தோல்வி வேற விஷயம், ஆனா இலக்கு ரொம்ப பெருசு. நிச்சயமா. இந்த அலசல் LGNS ஓட பின்னணி மற்றும் நோக்கம் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுத்திருக்கோன்னு நம்புறோம்.